இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம் சுதந்திரத்துக்கு முன்பு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் இருந்தது. குமரி மாவட்டத்தில் உள்ள நட்டாலம் என்னும் கிராமத்தில் தேவசகாயம் பிள்ளை பிறந்தார். அவருக்கு பெற்றோர் நீலகண்ட பிள்ளை என்று பெயரிட்டனர். இவருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இளந்தவிளை அருகே உள்ள பார்கவி அம்மாவுக்கும் திருமணம் நடைபெற்றது. பின்னர் டச்சு படை தளபதியாக இருந்த டிலனாய் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. அவர் மூலம் கிறிஸ்தவ மதம் குறித்து அறிந்து கொண்டார். கிறிஸ்தவ மதம் மீதான ஈர்ப்பின் காரணமாக ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்தவராக மாறினார். தனது பெயரை லாசரஸ் என மாற்றிக்கொண்டார். லாசரஸ் என்பதற்கு கடவுள் என்னுடைய உதவிலே என்று பொருள். அந்த அர்த்தத்தில் தேவசகாயம் என்ற பெயரை ஏற்றுக்கொண்டார் நீலகண்டன். அவர் மதம் மாறியதன் காரணமாக அவரது சொந்த ஊர் மக்களின் எதிர்ப்புக்கு ஆளாகி உள்ளார். அவர் மீது தேச துரோகம் மற்றும் உளவு பார்த்ததாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு கடுமையான துன்புறுத்தலுக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளார். அவர் கைது செய்யப்பட்டு தொடர் சித்திரவதைக்கு பிறகு ஆரல் வாய்மொழி காற்றாடி மலையில் உள்ள காட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். அவரது உடல் பகுதி கோட்டாறு சர்ச்சில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. கிறிஸ்தவ மத நம்பிக்கைக்காக தனது உயிரை தியாகம் செய்ததால் 2004 ஆம் ஆண்டில் கோட்டார் மறைமாவட்டமும் தமிழ்நாடு பிஷப்ஸ் கவுன்சில் மற்றும் இந்திய கத்தோலிக்க ஆயர்களின் மாநாட்டும் இணைந்து தேவசகாயத்துக்கு புனிதர் பட்டம் வழங்க பரிந்துரைத்தது. இந்தியாவில் இல்லற வாழ்வில் இருந்த ஒருவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்படுவது இதுவே முதன்முறை. மேலும் தமிழ்நாட்டின் முதல் புனிதர் என்ற பெருமையையும் தேவசகாயம் பெற்றுள்ளார். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.